மதிப்பிற்கும் எங்களது அன்பிற்கும் மாணவர்களின் பாசத்திற்கும் உரிய மாபெரும் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய தேசத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்களை வருக 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 என்று நமது கல்லூரியின் சார்பாக இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். So we had a lengthy session in the morning, sir, with all protocols, right from welcome address to vote of thanks. A program went on, and a cultural program was going on, sir. During that, we broke it for lunch, and then we are doing this. Okay, sir. Kindly bear with us. ஒரு நமது தமிழகத்திற்கே ஒரு மிக பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் மத்தியில் இருப்பது நமது கல்லூரிக்கு மிகப்பெரிய பெருமை. இவரை பற்றிய பாடம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் உள்ளது. வளரும் அறிவியல் என்ற புத்தகத்திற்கும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கு. 1982 டில் டேட் ISROல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அவரு நிலவுல நீங்க என்ன பெரிய வித்தியாசமா செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப அழகா ஒரே வார்த்தை சிம்பிளா சொன்னாரு. unambiguously we said there is water அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது சந்தேகம் இல்லாமல் unequivocally தண்ணீர் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னாரு. பகவத்கீதை எவ்ரிடே மார்னிங் ஒரு 2 ஸ்லோகன் படிச்சுட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறாராம். ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஒரு நாள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பகவத்கீதையை கிட்டத்தட்ட ஒரு சாப்டர் அளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி அவர். அவருக்கு ஒரு அன்பான துணைவியார், அவர்களது பெயர் திரு வசந்தி அண்ணாதுரை அவர்கள். அவர் எனக்கு ஒரு வகையில கசின் சிஸ்டர், எனக்கு அந்த வகையில பெருமை. அவங்க அவருடைய முன்னேற்றம் ஒவ்வொன்றுக்கும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு மகன் கோகுல் அப்படின்னு, அவங்க சன் இப்ப போஷ்ல இருக்காரு, MBA படிச்சிருக்காரு. ஒரு நல்ல அழகான குடும்பம். அந்த குடும்பத்தை நம்ம இந்த இடத்துல வாழ்த்துறோம். கடந்த முறை இதே போல 2009 டிசம்பர்ல நம்ம காலேஜுக்கு அவர் விசிட் பண்ணியிருந்தாரு. அன்னைக்கு பயங்கர புயல் மழை போல இந்த மேடை எல்லாமே சரிஞ்சிருச்சு. அந்த மேல ஒரு அவசர கதியில ஒரு 300 பேர் உட்கார்ற மாதிரி அந்த செமினார் ஹால்குள்ள வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் லெங்தியா CN அண்ணாதுரை முன்னாள் முதல்வர் அவர்களை பற்றி ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று சொல்லிட்டு, அன்னைக்கு அண்ணாதுரை அவர்கள் பேசினார். அவர் பேச்சை கேட்ட அப்துல் கலாம் பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது ராமநாதபுரத்தில் அவர் பேசிய பேச்சை கேட்டு நதிகள் இணைப்பை பற்றி என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது அதை நான் எடுத்து செய்வேன் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு. அந்த அண்ணாதுரை அவர்கள் பேசினார். அன்று ஒரு அப்துல் கலாம் உருவானார். இன்று இந்த அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறார். குறைந்தது 4 அப்துல் கலாமாவது உருவாக வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில், அதுக்கு என்ன சொன்னாருன்னா, மாறன் சொல்லும் பொழுது 4 அப்துல் கலாம் உருவாகணும்னு சொன்னாரு. ஏன் அப்துல் கலாமி உருவாக கூடாது அப்படின்னு கேட்டாரு. பெண்கள் தரப்புக்கு அன்னைக்கு அவர் பெரிய சப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க. டெஃபினட்டா நீங்க அவரை ஒரு ஆதர்ஷ நாயகனா வச்சு நீங்களும் பெரிய விஞ்ஞானியா முன்னேறலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. உலகத்துல பிராமி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம். பிராமி ஸ்கிரிப்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஜெயின் மாங்ஸ்ல இருந்து தமிழர்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல கிடைத்த முதுமக்கள் தாளியில பிராமி எழுத்துக்கள் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு, அது கிமு 8ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட எழுத்துக்கள் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பிராமி ஸ்கிரிப்டினுடைய ஒரிஜினல் ஆரிஜினே பாத்தீங்கன்னா தமிழ்னு சொல்ல முடியும். அப்ப வள்ளுவர் சொல்றாரு, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு சொன்னாரு. சோ இன்னைக்கு உலகத்துல பர்ஃபெக்டா உங்களுக்கு எழுத்து எண்கள் அப்படிங்கிற சிஸ்டம் உலகத்திலேயே 2 லாங்குவேஜ்ல தான் பர்ஃபெக்டா இருக்கு. ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு தமிழ். அந்த இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா 11, 12 இந்த 2 வேர்டும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இன் தி ஸ்பேஸ் தொங்கிட்டு இருக்கிற ஒரு ஆப்பிள் மாதிரி தான். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா 10, அடுத்து 11, 20, 21 அந்த மாதிரி அந்த முறையான அந்த எழுத்து வரும். அதனால தமிழ் எழுத்துக்கள் தான் ஈவன் கிரீக் அண்ட் லாட்டினுக்கு சோர்ஸ் அப்படின்னு கூட அங்க இருக்கக்கூடிய ஸ்லேட்டர் போன்ற பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு எழுத்த என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடைபிடித்த ஒரு மாபெரும் ஒரு தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த நாம ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு 800 ஆண்டு கால தேக்கத்துல நாம ஒன்னும் பெரிய வளர்ச்சி அடையாம விட்டோம். இப்ப அவருடைய நோக்கம், அவர் அறிவியல்ல சாதிச்சாரு, இந்தியாவுக்கு நிறைய செய்யறாரு, மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காரு.
இன்னைக்கு அவர் அனுப்பின ராக்கெட் 68 crore கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை போய் ரீச் பண்ண போகுது. சோ அந்த அளவுக்கு அவர் அதோட இல்லாம மாணவர்களை கண்டிப்பா ஒவ்வொரு இடத்திலையும் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக மாணவர்களை தொடர்ந்து சந்திக்கிறாரு. இவரை நான் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு யூடியூப்லயே ஆகட்டும், மற்றதுலயே ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி குருக்ஷேத்ரா நிகழ்ச்சியில் அவர் பேசின ஸ்பீச் ஆகட்டும், எல்லாமே நான் அவரை கண்டினியூஸா நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்க போனாலும் அவரால் ஒரு மோட்டிவேஷன். டெஃபினட்டா இந்த இடத்துக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 பேராவது விஞ்ஞான துறையில நீங்க சாதிப்பீங்கிறது உத்தரவாதம். சோ அந்த மாதிரி அவர் போற இடத்துல எல்லாமே லட்சக்கணக்கான மாணவர்களை அவர் இந்த இடத்துல பார்த்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பெரிய விஷயம். அவர் மென்மேலும் நம்ம தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது எனக்கு அவர் இன்னொரு விஷயத்துல ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொன்னீங்கன்னா பேசிக் எஜுகேஷன் ஷுட் பி இன் தமிழ்னு மருதர் கேசரின்னு ஒரு ஜெயின் காலேஜுக்கு ஒன்று அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூ நான் படித்தேன். நான் அதை வந்து டிவியில் வாட்ச் பண்ணேன். அப்போ வந்து பேசிக் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம் வந்து தமிழில் இருந்தால் சிறந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா பொள்ளாச்சி அருகில் தோதவாடி என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த அவர், ஆனா படிப்புல என்னைக்குமே முதலிடமா, படிப்புல என்னைக்குமே அவர் முதலிடம். ஜிசிடியில் ஒரு பிரஸ்டீஜியஸ் அலுமினஸ் அவார்டு, பிஎஸ்ஜியில் எலைட் அலுமினஸ் அவார்டு, இந்த மாதிரி அவர் வாங்கின அவார்ட்ஸை நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கங்கள் 4 பக்கங்களுக்கு படிக்க வேண்டியிருக்கும். அவருடைய ஆதர்ஷ நாயகன்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் லைஃப்ல 2 பேரை சொல்றாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்னு சொல்றாரு, சர் சி வி ராமன் ஒன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டபுள்-எம் அப்படின்னு பட்டம் வாங்கினவங்க 2 பேர் தான். ஒன்னு அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை மிசைல் மேன் சொன்னாங்க, இவரை மூன் மேன் சொல்றாங்க. சோ நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. அவர் இஸ் a very very capable person. அதனால தான் இவர் கையில இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. So he is known for his capacity, capability, ability, acuity, faculty, dexterity, perspicacity, sagacity, ingenuity, honesty, sincerity, invincibility, adroitness, shrewdness, acumen, tact, wit, power, strength and prudence. ஆனால் இவரை நான் பார்க்கும் பொழுது I am seeing only 2 qualities in him. One is humility and another one is simplicity. He is down to earth. அதாவது ஒரு எளிமை. இந்த சின்ன குழந்தை வந்து நிக்குது, நின்னதும் கூட நின்று தோல்ல கையை போட்டு அது கூட நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு இதை எழுதுறாரு. அந்த அளவுக்கு அந்த எளிமை, அந்த உயர்ந்த நிலையில அந்த எளிமையை அவர் கடைபிடிப்பதை நம்ம மாணவர்கள் எல்லாம் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த அற்புதமான வாய்ப்புல உங்களுக்கும் அவருக்கும் இடையில I do not want to stand as a stumbling block between you and him. Let him come to the stage. Before that, Mrs. Alif Abida Begum will give a small briefing about him. Thank you for the opportunity. Thank you.